Good morning students. இன்னைக்கு கிளாஸில் some basic concepts of chemistry chapterல இருக்கிற question 1.3 solve பண்ண போகிறோம். So 1.3 என்ன கொடுத்துருக்காங்க? Determine the empirical formula. So determine the empirical formula of an oxide of iron which has 69.9% iron and 30.1% dioxygen by mass. So dioxygen by mass. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எலிமெண்ட்டு, ஸோ என்னென்ன எலிமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். என்ன எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க? Fe. இன்னொரு எலிமெண்ட் என்ன? ஆக்சிஜன். ஸோ அதனால் ஓன்னு போட்டுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் காலம் என்ன பண்ண போகிறோம்? பர்சன்டேஜ் பை மாஸ். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, பர்சன்டேஜ் பை மாஸ். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுத போகிறோம். ஸோ 69.9. ஸோ ஆக்சிஜன் வந்து 30.1ன்னு வச்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து மாஸ் பர்சன்டேஜ். ஸோ அதனால் கிராம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கிராம். அடுத்தது வந்து அட்டாமிக் வெயிட் ஆஃப் அந்த எலிமெண்ட் எழுதணும். அட்டாமிக் வெயிட் ஆஃப் எலிமெண்ட்டு. ஸோ என்ன எலிமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த எலிமெண்ட்டோட அட்டாமிக் வெயிட் எழுதணும். ஸோ அட்டாமிக் வெயிட் ஆஃப் அயன் வந்து 55.85. அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு தெரியும் 16. ஸோ நெக்ஸ்ட்டு காலம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு ஃபார்முலா தெரியும், கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். அப்போ கிவன் மாஸ் எவ்வளோ? 69.9. அதுதான் கிவன் மாஸ் டிவைடட் பை ஸோ அட்டாமிக் வெயிட். ஸோ அட்டாமிக் வெயிட் எவ்வளோ? 55.85. ஸோ இப்போ இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா 69.9 டிவைடட் பை 55.85 பண்ணிங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து 1.25 வரும். ஆன்சர் வந்து எவ்வளவு? 1.25. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சிஜன் 30.1 கிவன் மாஸ் பை அட்டாமிக் வெயிட். அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 16. ஸோ இதை போட்டிங்கன்னா 1.88 வரும். ஸோ இப்போ இது வந்து ரெண்டுமே வந்து ஹோல் நம்பர் ரேஷியோவில் இல்லை. ஸோ அப்போது வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ வந்து சிம்பிள் மோலார் ரேஷியோ எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் மோலார் ரேஷியோ எடுக்கணும். ஸோ இப்போ இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இது ரெண்டுத்தில் எது ஸ்மால் நம்பரோ அந்த நம்பரால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணும். ஸோ இப்போ எது வந்து ஸ்மால் நம்பர்? 1.25. ஸோ 1.25வால் எல்லாத்தையுமே டிவைட் பண்ண போகிறோம். 1.25 டிவைடட் பை 1.25 இட் இஸ் 1. அடுத்தது வந்து 1.88 இருக்கு இல்லையா, இதையும் வந்து 1.25ஆல் ஸோ டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 1.5. ஸோ இப்போ திரும்பியுமே வந்து இது ரெண்டுமே வந்து ஹோல் நம்பராக இல்லை. ஸோ அதனால் சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ எடுக்க போகிறோம். ஸோ சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஸோ ஹோல் நம்பர் ரேஷியோ எடுத்தோம்னா ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதை ஹோல் நம்பராக மாற்றணும். இப்போ 1.5 ஹோல் நம்பராக மாற்றணும்னா எத்தனையால் மல்டிப்ளை பண்ணணும்? ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 × 2. ஸோ 2. ஸோ அடுத்தது வந்து 1.5 × 2. ஸோ இது வந்து 3. ஸோ இப்போ நமக்கு வந்து சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த எம்பிரிக்கல் ஃபார்முலா? ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஸோ Fe எவ்வளோ இருக்குது? Feக்கு வந்து நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? இங்கே Fe வந்து 2 இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. அப்போ வந்து Fe2. ஸோ ஆக்சிஜன் எத்தனை இருக்குதுன்னு வந்திருக்கு? 3ன்னு வந்திருக்கு. அப்போது Fe2O3 தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் திஸ் காம்பவுண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.